இப்ப 2026 அப்ப யார் தான் முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னோட அபிப்பிராயங்கிறது தனிப்பட்ட அபிப்பிராயம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி வரணும். குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. குறை சொல்லக்கூடிய ஆட்சி நடத்துறீங்க இல்லைங்கிறத மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்ல. நீங்களே பெருமையை சொல்லிக்கிட கூடாது. சிஎமோட பையங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு அமைச்சர் ஆயிட்டு ஒரு மத்திய அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்காரு. இல்ல நீங்க இப்ப நாளைக்கு திறக்க போறீங்களே உங்க அப்பாவோட தாத்தாவோட சமாதி, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்ணியிருக்கீங்க? பேனா வைக்கன்னு சொன்னீங்க, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்றீங்க? இதுல இல்லைங்கும் போது குறைகளை அதுக்கு அடிக்கிட்டே போனோம்னா இவன் வந்து மாற்று கட்சிக்காரன், அதனால இவன் ஒரே தரப்பா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வருமே தவிர, நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீட்டா ஒளிப்பேம். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப 2026 அப்ப யார் தான் முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னோட அபிப்பிராயங்கிறது தனிப்பட்ட அபிப்பிராயம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி வரணும். ஆனா அது வந்து நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. காரணம், களம் வந்து இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒரு சைடு சீமான் அண்ணன், ஒரு சைடு இளைய தளபதி உள்ள வாராரு அரசியலுக்குள்ள, ஒரு சைடு ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு. இது போக ஏற்கனவே 50 வருஷமா நாட்டை குட்டிச்சோராக்குன 2 கட்சிகள் இருக்கு. அதனால களம் பெருசு. ஆனா எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலைஜி முதல்வராக வரணும். அண்ணாமலை வந்தா அப்படி என்னதான் செஞ்சிருவாரு? என்ன செய்வாருங்கிறத விட ரொம்ப முக்கியம், இவங்கள மாதிரி நம்மளை சாக்கடையில புரள வைக்க மாட்டாங்க. ஊழல்ங்கிற சாக்கடையில ஊற மாட்டோம் கண்டிப்பா. அது வந்து ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காலையில எந்திரிச்சிட்டு சாயந்தரத்துக்குள்ள எல்லாமே நடந்துராது. ஒரு குழந்தை பிறகுனாலும் 10 மாசம் காக்குற மாதிரி நல்லது நடக்கும், நம்ம காக்கணும். ஆனா அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம மாறி மாறி ஒரே 2 கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அவரை தவிர வேற யாரும் நல்லது செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசரு இவங்கள மாதிரி துண்டிச்சீட்டை வச்சுக்கிட்டு பேசாம எது கேட்டாலும் டேட்டாஸ் கரெக்டா சொல்றாரு. மக்களை வந்து 234 தொகுதியிலையும் நேரில் போய் சந்திக்கிறாரு. நீங்க களப்பணின்னு என்ன பண்ணிருக்கிறீங்க? ஏசி கார்ல வாரீங்க, மழை நேரத்துல உடம்பு பூரா கோட் சூட்டை போட்டுட்டு வந்துட்டு நிக்கிறீங்க. இல்ல வயலுக்குள்ள இறங்கணும்னாலும் ரெட் கார்பெட் விரிச்சு இறங்குறீங்க. மக்களோட மக்களா நின்று மக்கள் பிரச்சனையில ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்போ ஒருத்தர் வாராரு, நம்ம ஒரு இலவசமா பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்க, 1000 ரூபாய் மகளிர் தொகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் சார், மக்களுக்கு நல்ல சேவைக்கு தானே இருக்கு. மக்கள் சேவைக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லணும் சார். இவங்க வந்து நாங்களாம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு இவங்களா சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிர்களுக்கும் 1000 வழங்கப்படும். நாங்க எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு என்ன சொன்னாங்க? தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும். அப்போ தகுதிங்கிறது நீங்க எதை பிக்ஸ் பண்றீங்க? இல்ல தகுதிங்கிற ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வரையறை பண்ணுங்க. அப்போ நாட்டுல நீங்க கொடுக்குறவங்க மட்டும்தான் தகுதியான பெண்கள், மித்தவங்களா தகுதியற்றவர்களா? தகுதின்னு எதை பேஸ் பண்ணி? அவங்க தகுதின்றது வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, அதிகமா பணம் சம்பாதிக்கிறவங்க, சோ அதை வச்சுதான் தகுதி உள்ளவர்கள். அப்போ நீங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணி அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சு நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு நீங்க வாக்குறுதி கொடுக்குறவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தா நாளைக்கு நம்மளால அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமான்னு யோசிச்சுல வாக்குறுதி கொடுக்கணும். இப்போ ஐபிஎஸ் வந்து இதுவரைக்கும் ஆட்சிக்கு வரல, அவருக்கு வந்து நிதி நிலைமை வந்து தெரியாம அவர் சொல்லிட்டாருன்னு கூட சொல்லலாம். நீங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணிருக்கீங்க. கஜானால இருந்து எவ்வளவு பணம் நம்மளால எடுத்து கொடுக்க முடியும்னு தெரிஞ்சும் மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க போய் வாக்குறுதி கொடுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.